தினமொரு வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 6வது வசனம். மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். சில நிலங்களில் கனி கொடுக்கத்தக்க செடிகளை நட்டாலும் அது கனி கொடுக்காமல் போய்விடும். ஏனென்றால் அங்கே வேறு சில செடிகள் மற்ற செடிகள் கனி கொடுக்க முடியாதபடி தடையாக இருக்கும். எனவே செடிகளை நடுகின்றவர்கள் அருகே உள்ள வேறு ஆகாத செடிகளை முதலில் பிடுங்கி எறிந்து விடுவார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சில நேரம் உண்மையற்ற விசுவாசிகளினால் உண்மையுள்ள விசுவாசிகள் கூட நற்குணங்களை இழந்துவிடும் அபாயம் உண்டு. ஒரு மனிதன் பாவியாய் இருக்கலாம், இல்லை என்றால் பரிசுத்தவானாக இருக்கலாம். ஆனால் இரண்டிலும் சேராமல் இடையில் நிற்க கூடாது. அப்படி நின்றால் அந்த மனிதனால் அநேகர் இடறி போவார்கள். அந்த மனிதன் நிமித்தம் தேவ நாமம் தூஷிக்கப்படும். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு ரட்சிக்கப்படாத மக்கள் பெரிய இடையூறாகவோ இடறுதலாகவோ இருப்பது இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லியும் உண்மையான ரட்சிப்பின் அனுபவங்களும் கனிகளும் இல்லாதவர்கள் பெரிய அளவில் இடறுதலாக இருப்பார்கள். அவர்களுடைய மாய்மாலமான வாழ்க்கையும் கனியற்ற வாழ்க்கையும் பல நல்ல இதயங்களையும் பல வழிகளில் பாதித்துவிடும். தேவ பக்தியின் வேஷத்தை அணிந்து கொண்டு மாம்சீக வழிகளில் நடப்பவர்களோடு அதிக ஐக்கியம் கூடாது. உள்ளொன்று புறமொன்றாக வாழ்கின்ற மாய்மால விசுவாசிகளை விட்டு விலகி இருத்தல் நல்லது. மிகுந்த பக்தியாளர்களைப் போல வாயினால் பேசிவிட்டு வாழ்க்கையில் முரண்பாடாக இருப்பவர்களிடம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லையேல் அவர்களின் மாய்மால போக்குகள் நல்ல விசுவாச இதயங்களையும் கரைப்படுத்திவிடும். மனம் திரும்பி கர்த்தருக்காக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முன்வந்த சிலர் உண்மையான கிறிஸ்தவ பண்பு இல்லாதவர்களாகவும் மாய்மாலமான வாழ்க்கை வாழ்கின்றவர்களாகவும் மாறிவிடுவது உண்டு. கர்த்தருடைய வழிகளில் நடவாமல் ஊழியம் செய்கின்ற பாஸ்டர்களும் தவறான உபதேசங்களை விதைக்கும் தேவ ஊழியர்களும் அதற்கு முக்கியமான காரணங்களாக இருப்பது உண்டு. தவறானவர்களில் தவறான வழிநடத்துதல்களும் ஐக்கியங்களும் அவ்விதமாக விசுவாசிகளை மாற்றி விடுகின்றன. எனவே எச்சரிக்கை வேண்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான மனம் திரும்புதலை பெற்ற மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.